ஹோலிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் பூசாம இருக்க கூடாது. ஆனா நீ வந்துட்டு கூட ரொம்ப அமைதியா இருக்க. அது மட்டும் இல்லாம ஹோலிய கொண்டாட மாட்டேங்கிற. பல வருஷமா நீ இதையே தான் பண்ணிட்டு வர. ஏன் நான் கொண்டாட மாட்டேன்னா விட்டுருங்களேன். அப்படின்னா நீ உன் புருஷன் கூட மட்டும்தான் ஹோலி கொண்டாடுவியா? சொல்லு. அப்படி பார்த்தா அவர் இங்க இல்லையே. இங்க பாரு, என்ன கேட்கணுமோ தாராளமா கேளு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஜாலியா போய் ஹோலி கொண்டாடு. இங்க பாரு, பொதுவா நான் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா நீ ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, உன் ஒய்ஃப் உன் கூட இல்லங்கறனாலயா இல்ல வேற எதுவும் காரணத்தினால ஹோலி கொண்டாடலையா? இங்க பாரு, கடைசி தடவையா சொல்றேன். அது என்னன்னா ஹோலியை என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் கொண்டாட ஆசைப்படுறேன். ஹோய், போதுமா? அதனால ஜாலியா நீ போய் ஹோலி கொண்டாடு. இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதாவது நீ அவளுக்கு கலர் பூசணும், அவ உனக்கு கலர் பூசணும். இதானே உன் பிளான்? என்ன பிளான்? கரெக்டா? இப்ப புரிஞ்சதுல? இனிமேல் தான் கலர் பூசிடுவாங்க. நான் உள்ள போறேன். போப்பா. நான் யாருக்கு கலர் பூசுறது? யாராவது இருக்கீங்களா? டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நீங்க கண்ணை பிடிச்சிக்கோங்க. பொறுமையா. சரியாயிடுச்சா? ஏய் பேண்டா. அட நீங்க கலர் பூசிக்கிட்டியா? வா, நாம ஹோலி கொண்டாடலாம். வா. அட, அப்ப இதுக்கான அர்த்தம் நீ உன் புருஷனை சந்திச்சிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, வாஷ்ரூம் எங்க இருக்கு? அங்க முன்னாடி. தேங்க் யூ. நீ ஏன் இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? உனக்கு தெரியுமா? எஸ், ஐ நோ. யார் சொன்னாங்க? ரன்பீரா? இல்ல, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அவனை எதுக்காக நீ ஃபாலோ பண்றன்னு எல்லாமே தெரியும். இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஓகே? ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தின விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். பணம் இருந்தா போதும், யாரா இருந்தாலும் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியா? இதான் விஷயமா? நான் வேற ஏதோ நினைச்சேன். இல்ல, அதாவது நீ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? அது என்னன்னா, உன்னை விட நான் ரொம்ப நல்லா யோசிப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட யோசனையே ரொம்ப கேவலமா இருக்கும். சீக்கிரமா ரன்வீருக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் உனக்கு தெரியும், ஆனாலும் நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஒண்ணு பண்ணலாம், இந்த கல்யாணம் எதனால நடக்குதுன்னு நம்ம பேசலாமா? என்ன வேணா நடக்கலாம், ஆனா ஏன் கூட தான் கல்யாணம் ஆக போகுது. பெட்டர் நீ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. இங்க பாரு,
ஹலோ நீ இப்ப எங்க இருக்க? நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா டேடோட ரூமுக்கு வந்துரு. ஆக்சுவலா நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா டேட் ரூமுக்கு வந்துரு. நான் உனக்கு சில விஷயங்களை காட்ட விரும்புறேன். சோ நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? சீக்கிரம் வந்துரு. தேங்க்யூ. see you, bye. நம்ம வேலையை முடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு இதுல ஆல்கஹால் இருக்கு. இத மாயா குடிச்ச அடுத்த செகண்டே எல்லா உண்மையையும் உளர ஆரம்பிச்சிருவா. ரன்பீர் அவனோட பெட்ரூம்க்கு என்ன கூப்பிடுறா பாத்தியா? அவன் எனக்காக எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு பாத்தியா? அப்போ நீ தேவையில்லாம நம்பிக்கையை வளர்க்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த சான்ஸுமே இல்ல. இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வெயி, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? பேபி லிசன், நான் இப்போ லிவிங் ரூம்ல இருக்கேன். நீ ஒன்னு பண்ணி என்ன கூட்டிட்டு போக வாயே. ஏன்னா உன்னோட பெட்ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஐ வில் கம். யா. ஆமா, இங்க என்ன நடக்குது? நீ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? அமைதியா இருங்க. உண்மையை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹாப்பி ஹோலி. Happy Holi. லேட்டா வரீங்க. இன்னைக்கு டிராபிக்கும் கிடையாது, அதனால நீங்க எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஹாப்பி ஹோலி. ஐயோ மெதுவா வாங்க. பாத்துதான் நீங்க நில்லுங்க நில்லுங்க. சாரி, இங்க பாருங்க, நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? ஹாப்பி ஹோலி. உங்க கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஆலியா, அது பிராச்சியோட அம்மா வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அப்புறம் உங்க ஹோலி எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையான ஹோலிய பிராச்சியோட அம்மா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? அவ பொதுவா ஹோலி கொண்டாட மாட்டா. இருந்தாலும் அவன் மேல கலர் பொடி பட்டுடுச்சு. எதிர்பார்க்காத நேரத்துல அவன் மேல கலர் பொடி கொட்டிட்டாங்க. ஆனா அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படியா? அது என்னன்னா, ஹோலி அன்னைக்கு யாரும் கலர் பூசிக்காம இருக்கவே கூடாது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஹோலி அன்னைக்கு எல்லாரும் கலர் பூசிக்கிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். ஆமா, அவங்க எங்க போனாங்க? இந்தாங்க, முதல்ல நீங்க தண்ணியை குடிங்க. அட, வெறும் தண்ணியா? எப்படியோ கலர் பூசிக்கிட்டீங்க. யார் உங்களுக்கு பூசினா? நீங்க சொன்ன அந்த ஸ்பெஷல் சம்மோன். ஹாப்பி ஹோலி. யாரும் பூசல. ஆக்சுவலி அது என்னன்னா, என் மேல கலர் விழுந்துருச்சு. யாரோ தெரியாம கொட்டி விட்டுட்டாங்க. நீங்க கலர் இல்லாம சுத்துறது அந்த கலருக்கே பிடிக்கல போல. அதனாலதான் அந்த கலரே உங்ககிட்ட வந்து ஒட்டிக்குச்சு. சரி, ஏதோ ஒண்ணு. சரி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஏன்? ஹோலி தானே, பரவாயில்ல. கொஞ்சம் குறைச்சுக்கிறேனே. ஓகே, வாஷ்ரூம் அங்க இருக்கு. எனக்கு தெரியும். அதான் ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோமே. வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா. நீங்க கொஞ்சம் பொறுமையா கூட்டிட்டு பொறுமையா தான் போறேன். நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்களா? அப்படின்னா அந்த மாயாவும் அவளோட குடும்பமும் நார்மல் ஃபேமிலி இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. பாருங்களேன். என்னாச்சுமா? கலர் கலர். கண்ணுக்குள்ள கலர் பொடி போயிடுச்சா? தண்ணி கொண்டு வாங்க, கழுவி விடலாம். என்னாச்சு? ஐயோ, கலர் விழுந்துருச்சு. ஒன் செகண்ட், காட்டு. ஒண்ணு பரவாயில்ல. நீ ஓகே. நல்லா இல்ல, உன்னால கண்ணையே திறக்க முடியல. ஒன் செகண்ட், நான் பாக்குறேன். இல்ல பரவாயில்ல. ஓகே. இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நான் விட மாட்டேன். என் கூட கொஞ்சம் வா. எங்க? ஒன் செகண்ட், நான் உன்னோட கண்ணுல விழுந்த கலர் பொடியை எடுத்து விடுறேன். இல்ல இங்கேயே பண்ண. அட, இங்க அதெல்லாம் பண்ண முடியாதுமா. கம் வித் மீ. வா சொல்றேன். நான் இப்பவே வரேன். பார்த்து மெதுவா கூட்டிட்டு போப்பா. என்னாச்சு மம்மி, ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க? நான் பார்க்கல மருமகளே, யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? இருக்கட்டும் பல்லவி, எனக்கு மாத்திரை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போய் போட்டு இல்ல வந்துடுறேன். அத்தை, நீங்க முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என்ன யோசிச்சீங்க? நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? என்ன? நம்ம ரன்வீர் இருக்கானே, ஜென்டில்மேன் ஆயிட்டான். இதுல நோட்டீஸ் பண்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? அவன் எப்பவுமே ஜென்டில்மேன் தானே. ஆனா இந்த விஷயம் அவனுக்கு தெரியாமலே இருந்துச்சு. அவன் பேட் பாய் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப ரொம்ப நல்ல பையனா மாறிட்டான். அப்படியே ஜென்டில்மேனா மாறிட்டு வரான் பாரு. நம்ம ரன்வீர் ரொம்பவே மாறிட்டான். மாறிட்டானா? இதான் ரெஸ்ட் ரூம். போ. நான் இங்க இருக்கேன். ஓ, hey, beautiful. How are you? Good.
வெரி குட். வாவ், அது சரி, நீங்க எப்படி இங்க? இது எங்களோட வீடு. அப்போ நாங்க இங்க தானே இருப்போம். ஓ, நீங்க எப்படி இங்க? நீங்க என் கூட ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்தீங்களா? நான் எப்படி உன் கூட விளையாட முடியும்? நீ தான் மாயமா மறைஞ்சிட்டியே. எங்க மறைஞ்சிட்டான்? இவன் இங்க தானே இருக்கா, இங்க தான் இருப்பான். அவரோட ஞாபகமாவே இருக்கிறதுனால அவர் குரல் கேட்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை இங்கதான் இருக்காரா? இங்க பாருங்க, ஒரு ஃபோன் பண்ணா போதும், அடுத்த நிமிஷமே உங்க முன்னாடி வந்து நான் நிப்பேன். ஆ? இந்த குரல் மிஸ்டர் கோலியோடது, ஆனா எனக்கு அவரோட குரல் மாதிரியே தெரியுதே. அட இங்க பாருங்க, இவன் யாரு கூட ஹோலி கொண்டாடினாலும் கொண்டாடாட்டாலும் உங்க கூட கண்டிப்பா கொண்டாடுவான். ஆமா, நீ சரியா சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன. ஸ்வீட். சொல்லுங்க, உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. This is then the best color. ஆக்சுவலா என்னன்னா, பிராச்சியோட அம்மாக்கு யாரோ ஃபுல்லா கலர் பூசிட்டாங்க. அத அவ க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அவ இப்ப வந்துருவா. அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவ கூட ஹோலி கொண்டாடுங்க. வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா மீட் பண்றேன், தாராளமா மீட் பண்றேன். இதுல என்ன இருக்கு, ஹோலியும் கொண்டாடுறேன். தாராளமா கொண்டாடலாம். ஒன் செகண்ட், மெதுவா மெதுவா எனக்கு மெதுவா எதுவும் தெரியல. பொறுமையா வா, நான் தான் உன் கூட எரியுது. இருக்கேன். கண்ணு எரியுது ரன்வீர், எங்க பொறுமையா கூட்டிட்டு வா, போற? பொறுமையா வா, நான் உனக்கு எடுத்து விடுறேன். ஒன் செகண்ட், கைய கொடு. ஆ, இங்க 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 தண்ணி இங்க இருக்கு, கை நீட்டு. அப்படிதான். thank you.
என்னடாச்சி கண்ணுல பட்டுடுச்சு, அது போயிடுச்சா? குட். நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே நீ போயிட்ட. நீ என்ன யோசிச்ச? அதாவது இவங்க கல்யாணத்தை நிறுத்த நீங்க என்ன பிளான் போட்டிருக்கீங்க? மாயாவுக்கு நாங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவோம். அப்பதான் அவ போதையில எல்லா உண்மையையும் சொல்லிடுவா எங்க கிட்ட. ஐ திங்க் இட்ஸ் டெரிஃபிக். இந்த ஐடியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி கிரேட். நான் போய் இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன். அவங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என் சார்பா உங்க 2 பேருக்கும் கிரீன் சிக்னல். நான் இத வந்துடுறேன். கம் ஆன். ஓஹோ, ரெடி ரெடி ரெடி. ரெடி. இப்படி இல்ல, கேம் பொறுத்த வரைக்கும் மேலே இருந்து இப்படி கீழே வரணும். இதோ இந்த மாதிரி. கொக்கு பரப்பர, கோழி பரப்பர, கிளி பரப்பர, மாடு பரப்பர. முதல்ல இவன் தான் பறக்குதுன்னு கை காட்டினான். இவன் தான் கையை காட்டினான். ஆமா நீதானே? இல்ல இல்ல சொன்னனே உடனே தப்பா கையை தூக்கிட்டா. சொல்லிட்டியே. முதல்ல கையை காட்டி செல்லும். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சரியா? ஏன்னா எனக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ட பார்த்து பயந்தா அப்புறம் மாடு பரப்பறன்றதுக்கு எதுக்குடா பரப்பறன்னு? நீ சரியா சொன்ன. நீ எதுக்கு பரப்பறன்னு சொன்ன? பயங்கரமா அடிக்க போற. சோபே, வாட்? இப்பதான் இந்த பக்கமா போறான். வா 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 வா. எதுக்கு இவ்வளவு லேட் பண்ற? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா? நான், விக்ரம். எனக்கும் உள்ள சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் இப்பதான் அந்த சம்மந்தி போனான். இவங்க பின்னாடியே போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க கண்டிப்பா ரன்பீரை பத்தி தான் பேசுவாங்கன்னு தோணுது. அதான் ரன்பீரை மாயாக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நடக்கும் பாரு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பசங்களா, இந்த பாட்டியை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எல்லாருக்கும் தண்ணி காட்டி இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்னால ஒரு ட்ரிங்க் கொடுக்க முடியாதா என்ன? நினைக்கிற மாதிரி நாங்க குடிக்கிற தண்ணிய பத்தி பேசல. நாங்க பேசுறது ஆல்கஹால பத்தி. அட ட்ரஸ்ட் மீ, பிராச்சி என்ன இந்த வேலையை பண்ண சொன்னா நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு பொண்ணோட ட்ரிங்க்லயும் கலக்கிறது தப்பான விஷயம். அவ நார்மலான பொண்ணு இல்ல. இவ மாயா. அவனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். நான் அதான் நேரடியா போய் கலந்துருவேன். மாயாவோ பாயாவோ தப்புனா தப்பு தானே, பொண்ணுனா பொண்ணு தானே. ஆனா அந்த பொண்ணை மட்டும் உங்க அப்பா டென்ஷன் படுத்தலாம். அது மட்டும் தப்பா தெரியலையா? டென்ஷன் அதுவும் அப்பாவை. அவ என்ன அப்பாவை டென்ஷன் பண்ணா சொல்லுங்க? அவளோட டாடு உன்னோட டாட மிரட்டி இருக்கான். அதாவது உங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் மூடிட்டு வானா, லைசென்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வானா. இதுல அப்பா மேலதான் தப்பு இருக்கு, அவ மேல என்ன தப்பு இருக்கு? இல்ல தப்புனா தப்புதான். உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதே. அவன் உங்க அப்பாவை மிரட்டுறான்டா. லைசென்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் பிசினஸ மூடிடுவேங்கிறான். பிசினஸ மொத்தமா மூடி அப்படியே அழிச்சிருவேங்கிறான். உனக்கு நான் ஊர் சைடு தான். யார் எனக்கு யாருன்னு சொல்லாத. சொல்லல. நீ இங்க பாரு. அம்மா, பாட்டி, அவ என்னோட ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்தா. அதே மாதிரி நானும் அவளோட ட்ரிங்க்ல ஏதாவது ஒண்ணு கலந்தனா அவளுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமே. ஆனா நம்ம ரொம்ப நல்லவங்க இல்லையா? குட் பீப்புள் இல்லையா? ரைட்? ராங். தப்பான ஆளுங்க கிட்ட தப்பாதான் நடந்துக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் உன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பனையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். ஏன் நம்ம மொத்த ஃபேமிலியா அவன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான். உனக்கு அது பரவாயில்லையா? சரி விடு பல்லவி, இவனால இதெல்லாம் செய்ய முடியாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இப்பவே போய் அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துறேன். அம்மா, நீங்க போய் கொடுக்க போறீங்களா? இல்ல ரன்பீர் குடுக்கட்டும், விடுங்க. அவன் தான் ரொம்ப நல்ல பையனாச்சே. நல்ல பையன் தான். என்ன நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உன் தலையில கலை தூக்கி போடணும் போல இருக்கு. ஆனா முடியலன்னு வருத்தப்படுறேன். ஆமா, அப்படிதான் பேசுறேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன நினைக்கிறீங்களா? அம்மா, நீங்க போங்க. நீங்க போய் ட்ரிங்க்ஸ் கொடுங்க அவளுக்கு. அப்படி சொல்லிடு என் மருமகளே. ஆனா நான் சொல்றது கேளுங்க. ஓகே, நான் போய் ட்ரிங்க் கொண்டு வரேன். மாயா செல்லம், இந்தா கொடி. இது பாங்காச்சே. அதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு செல்லம். இங்க பாருமா, நாங்க பஞ்சாபிக்காரங்க. 2 விஷயத்துக்கு நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு குடிக்கிறது. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா என் பேரன் கூட சேர்ந்து குடிப்ப இல்லையா? குடிப்பல்ல, அப்ப என் கூட சேர்ந்து குடி. இந்த ஆனா அது
அம்மா அப்பாக்கு நான் குடிக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அப்படி அவங்க கேட்டா நீ சொல்லு, ரன்பீரோட பாட்டி இப்ப நான் உனக்கும் பாட்டி தானே. பாட்டி அன்பா கொடுத்தாங்க, அதான் நான் மறுக்க முடியாம குடிச்சிட்டேன்னு சொல்லு. இந்தா குடி குடி. குடி குடி செல்லம். தேங்க்ஸ் பாட்டி. நான் ரொம்ப நேரமா ட்ரிங்க்ஸை தேடிட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ இன்னொன்னு வாங்கிக்கோ. ஓ இப்ப இந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும் போல இருக்கு. ஏன்னா நாங்க தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. நான் சொல்றத அப்படியே கேப்பா. ஆமா கேப்பா. ஒன் செகண்ட். அது போதை தர ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வா. ஓகே சார். சீக்கிரம். வெரி குட். என்னாச்சு மாமா? இந்தாங்க இதை குடிங்க. ஒண்ணும் இல்லையா?